மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நண்டு ட்ரை ஃப்ரை பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டே டு டே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நண்டு பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டு நண்டு பொரியல் செய்ய போயிடலாம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 kg நண்டை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக 1/4 மூடி தேங்காய், அது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அதோட 4லேருந்து 5 பல் பூண்டு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா பவுடர்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கார்னிஷிங்காக கொஞ்சம் கருவேப்பிலை பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வச்சுருக்க 1/4 மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். நான் சின்னதாக இருக்கேன்னா 4 போட்டிருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் மிளகு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் நைஸாக. ஸோ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நண்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் போடும் போதே கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெயில் கருவேப்பிலை பொடி போட்டால் தீஞ்சிடுன்றனால தான் நான் இப்போ போடுறேன். ஸோ அதோட நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் வேகட்டும் தக்காளி. ஸோ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் சில்லியில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது. ரொம்ப ஸ்பைசியான சில்லி யூஸ் பண்ணனால இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா பெகடின்னு சொல்லுவாங்க. இது 5 மிளகா போடுற இடத்துல 1 மிளகா போட்டாலே போதும். ஸோ அதனால தான் நான் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நார்மல் மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம். அது உங்கள் ஸ்பைசஸ் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வச்சிருக்க நண்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நண்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நல்லா மசாலா படுற மாதிரி நண்டை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ அதோட இந்த நண்டுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை ஆட் பண்ணி அதை நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் ஊற்றி நான் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேன்.
அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா அடிக்கடி பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மட்டும் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி எதுக்கு நான் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் வாய்வுன்றனால நான் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து மிளகு போட்டிருக்கோம், ஆனால் இறக்கும் போது மிளகு போட்டோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சுல்லுன்னு டேஸ்டான நண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நண்டு பொரியல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு சளிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நண்டு பொரியல், நண்டு குழம்புலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளிலாம் குறைஞ்சிடும். இந்த நண்டு வந்து சளிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி இது சூடும் கூட. சூடு இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்டிங்கனாலே போதும், அதுக்காக அவாய்ட் பண்ண தேவையில்லை. இந்த நண்டு பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.